ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவர் அண்ட் டார்க். கார்ஸ் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி டைப் கார் தான். 4-5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஹேட்ச்பேக் கார் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ப்ரீமியமான எஸ்யூவி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே எஸ்யூவி டைப்பில் இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ஸ் என்ட்ரி லெவல் கார் எடுத்திங்கன்னா கூட அதை வந்து எஸ்யூவி டைப்பில் தான் வந்து டிசைனே பண்ணுறாங்க. பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கார்ஸ் அப்படின்னாலே ஒரு ப்ரீமியமான செடான் கார்ஸ் தான் நம்ம மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அது கொடுக்குற ஒரு ரைடிங் ப்ளஷராக இருக்கட்டும், ஒரு ட்ராவல் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே வந்து இந்த எஸ்யூவிஸ்னால மேட்சே பண்ண முடியாது. என்னதான் மக்கள் வந்து எஸ்யூவி கார்ஸ் விரும்பினாலும் ஒரு சிலர் இன்னும் அந்த செடான் டைப் கார்ஸை விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காகவே இன்னும் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 4 கார்ஸ் வந்து செடான் கார்ஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சிட்டி, வேர்னா, ஸ்லாவியா அண்ட் வேர்டஸ். அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மிட் செக்மெண்ட் செடானான ஸ்கோடா ஸ்லாவியா தான் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்குது. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் டீட்டெயில்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்மளை பவர் அண்ட் டாக் டாட் அஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகனோட MQB A0iN அப்படின்ற பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி பில்ட் ஃபார் இந்தியா. இதில் தான் ஸ்லாவியாவாக இருக்கட்டும், வேர்டஸ் அப்படி இல்லைனா குஷாக், இது எல்லாமே வருது. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் வருது. 1 லிட்டர் டர்போ அண்ட் 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸோட தான் வருது. இல்லை டீசல் கிடையாது. இதில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் ரெண்டுமே வந்துடுது. 5 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வருது. கிளாசிக், சிக்னேச்சர், ஸ்போர்ட் லைன், மாண்டே கார்லோ, ப்ரெஸ்டீஜ். ப்ரெஸ்டீஜ் தான் ஹையஸ்ட் டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட். நீங்கள் எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஜின் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு மாறும். ஏன்னா நீங்கள் பேஸ் வேரியன்ட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிடைக்காது. டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அதோட டீட்டெயிலை வந்து நான் ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது செடான் அப்படின்றதுனால உங்களுக்கு லெஸ் தேன் 4 மீட்டர்ஸ் வராது. ஸோ இது வந்து 4.5 மீட்டர்ஸ் வருது. அதாவது 4 மீட்டர்ஸோட சப்சிடரி உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டேக்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயே கார் ஓவராலாக எக்ஸ்பென்சிவ் ஆகுது. கூடவே பார்த்தீங்கன்னா இது செடான் அப்படின்றதுனாலே உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது. 520 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு பழைய ஸ்கோடா ரேபிட்லாம் இது வந்து நல்லாவே இம்ப்ரவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ், சன்ரூஃப், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவும் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் வருது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் கம்ஃபர்ட்ன்றது செடானில் வந்து மேட்ச் பண்ண முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா வாங்கி 9 months ஆகுது. 7000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்காரு. இதோட ஓனர்ஷிப்பை பற்றி இதோட ஓனர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்கோடா ஸ்லாவியோட ஓனர் மிஸ்டர் சத்யா இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் சத்யா. ஹாய் சத்யா, இப்போ எல்லாருமே வந்து எஸ்யூவின்னு தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செடான் வாங்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு என்ன ரீசன்? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு செடான் வச்சுருந்தேன். இட் வாஸ் ஃபோர்ட் ஐகான், பழைய வண்டி. அதை வாங்கி கொஞ்சம் ரெடிலாம் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் பர்சனலாக செடான் பிடிக்கும் அப்படின்னா, லோ ப்ரொஃபைல், கீழே நல்லா உட்காந்து அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறனால தான் ஒரு செடான் ப்ரிஃபர் பண்ணுறோம். பட் சேட்லி இந்தியா வந்து அதோட ரோட் கண்டிஷன்ஸ்னால பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் எஸ்யூவிஸ் தேன் செடான். பட் நான் அகெயின் ஒரு செடான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால ஒரு எஸ்யூவிலாம் போய் உட்காந்து பார்த்து அதை ட்ரைவ் பண்ணி எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு செடான் அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால மெயினாக கம்ஃபர்ட்டு. ஸோ அதனால் ஐ ஹேட் டு சூஸ் அ செடான். அண்ட் ரைடிங் டைனாமிக்ஸுமே வந்து கம்பேரே பண்ண முடியாது. ஓகே, கரெக்ட். ஒரு எஸ்யூவியில் உட்காரும் போது ஒரு வேனோ இல்லை ஒரு ஹையாக உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். செடானில் உட்காரும் போது அப்படியே கீழே அப்படியே ரோடோட கனெக்ட் ஆகி டிரைவர் அண்ட் வண்டி கொஞ்சம் பர்சனலாக கனெக்ட் ஆகி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எனக்கு செடான் தவிர வேறு எங்கேயுமே கிடைச்சதில்லை. ஈவன் ஹேட்ச்பேக் கூட அந்த அளவுக்கு எனக்கு கிடைச்சதில்லை. அதனால ஐ ஹேட் டு ப்ரிஃபர் அ செடான். செடான்லேயே மொத்தமாகவே 4 தான் இருக்குது. கரெக்ட். அதனால் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு பெரிய கஷ்டம் இருந்திருக்காது. ஒய் ஸ்கோடா ஸ்லாவியா? இல்லை, எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ஒரு கஷ்டம் இருந்தது. ஏன்னா ஹோண்டா சிட்டி எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் அ வெரி குட் செடான். அந்த செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்ச ஹோண்டா சிட்டி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் நம்ம பார்க்குறது வந்து ஹோண்டா சிட்டி தான் காமனாக இருக்கும். ஸ்லாவியா ஒரு வோல்க்ஸ்வேகனில் இருக்கிற வேர்டஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. காஸ்ட்டுன்னெலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா
ஒரு சிட்டியாக இருக்கட்டும் இல்லை வேர்னாவாக இருக்கட்டும் ஸ்லாவியா வெர்டஸ் இந்த நாலுத்தையுமே நம்ம செடான்லேருந்து கம்பேரிசன் எடுத்துக்கலாம். சியாஸ் இப்போ இல்லை, பட் சியாஸ் இருந்தால் ஒரு 5 செடான் இருக்குது நம்மளோட மார்க்கெட்டில். இந்த 5ல் கம்பேர் பண்ணும்போது கேபின் நாய்ஸ் அண்ட் வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், உள்ளே இருக்கிற அந்த காக்பிட் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்டீரிங்கோட கண்ட்ரோலு அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், முக்கியமாக வந்து ஒரு செடான்லேயே ஹை லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறது வந்து ஸ்லாவியாக்கும் வெர்டஸ்க்கும் தான். ஏன்னா போத் ஷேர் தி சேம் இன்ஜின் அண்ட் எவ்ரி திங், எல்லாமே சிமிலராக இருக்கும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் கேபின் நாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஐ ட்ரோவ் ஆல் தி செடான்ஸ் அண்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தி கேபின் நாய்ஸ் இஸ் வே பெட்டர் இன் ஸ்லாவியா அண்ட் வெர்டஸ் கம்பேர் டு சிட்டி அண்ட் வேர்னா. டோர் க்ளோஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெளியில் இருக்கிற சத்தம் எந்த அளவுக்கு நமக்கு உள்ள கேட்குது அப்படிங்கிறது. அண்ட் பில்ட்டுமே உங்களுக்கு வந்து கம்பேரே பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பில்ட் டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு தெரியும். உள்ளே இருக்கிற அந்த மெட்டல், உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஒரு இது இருக்கும். பட் ஐ சீன் அ ஃபியூ ரிவ்யூஸ், உள்ளே இருக்கிற டேஷ்போர்ட்லாம் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் சீ தட். நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்க டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட் இல்லையா? இது பிரஸ்டீஜ் டாப் லைன் வேரியன்ட். அண்ட் வந்து மேனுவல் பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல். நான் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஆக்சுவலாக எல்லாருமே ஆட்டோமேட்டிக் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டிஎஸ்டிலாம் இருக்குது 1.5ல, பட் மேனுவல் ஃபீலிங் வேணுங்கிறதுனால ஐ ஹேட் டு சூஸ். ஸோ ஸ்லாவியா அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க. பிட்வீன் ஸ்லாவியா அண்ட் வெர்டஸ், ஒய் ஸ்லாவியா? ரெண்டுத்துக்குமே ஒரு மேஜரான கம்பேரிசன் நான் பார்த்தது வந்து ப்ரைஸிங் ஒன்று. வெர்டஸ் வந்து வோக்ஸ்வேகனோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஒரு 1 lakh டிஃப்ரென்ஸ், 80 to 1 lakh, 80,000லேருந்து 1 lakhக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ரெண்டாவது, தேர் சஸ்பென்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். வெர்டஸ் ஹேஸ் அ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு சஸ்பென்ஷன் விச் இஸ் குட் ஃபார் ஆஃப் ரோடிங் அண்ட் என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக ஓட்டும் போது அந்த ஏதாவது ஒரு குழியில் டக்குன்னு இறக்கணும் அப்படின்னா அந்த உள்ளே கொஞ்சம் தெரியும், ஓகே இறக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸ்கோடா ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா, கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் வந்து இஸ் மோர் ஓரியன்டட் டு தி கம்ஃபர்ட் பார்ட். ஸோ ஏதாவது ஒரு குழியில் இறக்குறோம் அப்படின்னா அந்த இறக்குன அந்த ஃபீலே வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அப்படியே கப்பலில் மிதக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃபீல். ஸோ யூ ஃபெல்ட் ஸ்லாவியாவோட சஸ்பென்ஷன் டு பி மோர் கம்ஃபர்டபுள் தேன் வெர்டஸ். ஆமாம். ஓகே. அண்ட் அகைன் 1 lakh ஒன்றுமா கம்மி இல்லையா அது ப்ரைஸிங் வந்து? ஆமாம், ப்ரைஸிங் பார்க்கும்போது 1 lakh கம்மி. அண்ட் பாடியோட டிசைன் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க ஃப்ரண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாவியாவோட கிரில் ரொம்ப பிடிக்கும். வெர்டஸோட கிரில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இப்படி எடுத்துட்டு வந்துடும். எனக்கு இதோட கிரில் வெர்டிகல் கிரில்ஸ் இருக்கும், கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். பின்னாடியோட டிசைனுமே ஒரு மாதிரி அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். வெர்டஸ் வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். ஸோ பாடியோட டிசைனே வந்து கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ்க்காகவே ஐ ஹேட் டு ப்ரிஃபர் ஸ்கோடா. ஓகே. அண்ட் டாப் ஆஃப் த லைன் எடுத்ததுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு? சன்ரூஃப். ஓகே. குழந்தை, என்னோட ஒய்ஃபோட அண்ணா குழந்தைக்கு வந்து சன்ரூஃப் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ நான் முன்னாடி வச்சிருந்த வண்டியிலும் இல்லையா, ஐகான்லலாம் அப்போல்லாம் சன்ரூஃப் கிடையாது. சிட்டிலையும் இப்போ வர சிட்டியில தான் இருக்கு, பழைய இதில் இல்லை. ஸோ போகிறதான் போகிறோம், சரி ஒரு டாப் அண்ட் போயிடலாம். ரெண்டாவது இந்த டைமண்ட் கட்டலாய்ஸ்லாம் அதில் தான் வருது, கொஞ்சம் பார்க்க லுக்கு அதுதான் நல்லா இருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் வைஸ் நல்லா பெட்டரா, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 3 வேரியன்ட் தான், சிம்பிளா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி 10 மாடலு 10 மாடலுக்கு ஒரு சப் மாடலு அப்படின்னு XZ ப்ளஸ்லாம் இஷ்டத்துக்கு இருக்கும். அந்த மாதிரி நம்ம சிம்பிளா 3, இந்த 3த்துல எது வேணும்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே. ஓவராலா உங்களுக்கு இந்த ஜெர்மன் இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் நீங்க வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டீங்க. ஜெர்மன் இன்ஜினியரிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் கன்வின்ஸ் ஆனதுக்கு ரீசன், சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஜெர்மன் காஸ்ட்ல ஒரு கிரேஸ் இருக்கு. பட் ஐ ஹேட் டு கன்சிடர், நான் கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட்டுக்காகவும் நான் கொஞ்சம் பார்த்தேன், டாடா ஹோண்டாலாம் பார்க்கலாமான்னு ஒரு இது இருந்துச்சு. பட் காம்ப்ரமைஸே பண்ண வேணாங்கிறவங்களுக்கு திஸ் ஷுட் பி. இந்த வண்டியை நீங்க எங்க எடுத்தீங்க? இது குன்ஸ்கோடா, இட்ஸ் இன் பெருங்குடியில தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆக்சுவலாக லிட்டரலாக கார் எப்படி வாங்கினா பால் பாக்கெட் வாங்குற மாதிரி போய் வாங்கிட்டு வந்தோம். போனோம், ஐகான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருந்தோம். அதில் என்ன பிரச்சனைனா ஆல்டர்னேட்டர் அடிக்கடி ஃபால்ட் ஆகிடும். ஸோ ஐ ஹேட் டு ஃபிக்ஸ் தட். நிறைய அப்பப்போ சர்வீஸ் விட்டுட்டு பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. எக்மோர்லாம் போயிட்டு செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கனால என்ன பண்ணோம், ஃபெட்டப் ஆகி தான் சரி ஓகே ஒரு கார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்கோடா ஷோரூம் போனோடனே பார்த்தோடனே எங்களுக்கு இதுதான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் இதாகிடுச்சு. உடனே புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்லேயே ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி புக் பண்ணியிருக்கோம் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக் பண்ணி எவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்தாங்க? எங்களுக்கு டுக் ஒன்லி 2 weeks, 2 வாரம் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இருந்துச்சு அவங்களோட யார்டில் வண்டி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கிடச்சிரும். அண்ட் அப்போ ஆக்சுவலாக மாண்டே கார்லவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு வண்டி தான் எங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னாங்க சேல்ஸு. உடனே 2 weeksல ரெடி பண்ணிட்டாங்க. ப்ரிஃபர்டு கலர்ஸுமே கிடச்சிது? கலர்ஸ் சாய்ஸ் இருந்தது. ரெட் இருந்துச்சு, சில்வர், ஒயிட், பிளாக் எல்லாமே இருந்துச்சு. ஓகே. பட் ஐ ஹேட் டு ப்ரிஃபர் திஸ், ஏன்னா இது சிக்னேச்சர் கலர், எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த ப்ளூ. ஓகே. அதனால ஐ ஹேட் டு சூஸ். ரெட் நல்லா இருந்துச்சு, ஆனால் ரெட் வந்து எனக்கு பர்சனலாக மாண்டே கார்ல தான் பிடிச்சது. பட் ஓவராலாக எனக்கு ப்ளூ தான் பிடிச்சது. அண்ட் நீங்கள் வண்டி வாங்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த பர்டிகுலர் ஷோரூமை பொறுத்த வரைக்கும்? சிம்பிள் தான். ரொம்ப அப்படியே அந்த கேக் கட்டிங்லாம் இப்படி பண்ணி அப்படி பண்ணி ரொம்பலாம் அந்த ஷோ ஆஃப்லாம் இல்லாமல் சிம்பிளாக அழகாக ஒரு பச்சை துணி போட்டு மூடி வச்சுட்டு
பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு பூஜையை போட்டு அழகாக எடுத்து ஸ்டார்டிங்ல ரிமூவ் பண்ணி விட்டாங்க. அப்படியே பின்னாடியிலேருந்து அப்படியே ஆள் 2 பேர் செட் பண்ணி அழகாக அப்படியே அந்த ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஓகே. ஆனால் சர்வீஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட சர்வீஸ் ஆகட்டும், அவங்களாம் வந்து வெரி குட். லாஸ்ட்டில் ஒரு டெஸ்டிமோனியலும் ஷூட் பண்ணிட்டு தான் போனாங்க. ஓ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அவங்க கிட்ட. தே ஆர் குட் ஆக்சுவலி. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த வண்டியை நீங்கள் எடுத்து கிட்டத்தட்ட 9 months ஆகுது இல்லையா? 9 months ஆக போகுது. எவ்வளோ ஆன் ரோடு வந்தது? எனக்கு ஆக்சுவலாக இப்போ 18.2 வந்துச்சு. ஓகே. ஐ ஹேட் டு கிவ் மை ஐகான் ஆல்சோ. ஐகான் வந்து எக்ஸ்சேஞ்சில் 1 lakh எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 19லேருந்து 18.2க்கு வந்துச்சு. ஓ, ஆன் ரோடு வந்து 19, நீங்கள் வந்து அந்த 18.2 1 lakh கிட்ட கம்மியாச்சு. அண்ட் இது வந்து டாப் ஆஃப் த லைன் 1 liter டர்போ 1 liter TSI, எஸ். மேனுவல் டிரான்ஸ்மிஷன், எஸ். ஓகே, ஃபைன். 1.5 TSI வந்து இன்ஜின் வைஸ் ஆப்வியஸாக ரிஃபைண்டாக இருக்கும், 4 cylinder எல்லாமே சொல்லுவாங்க. பட் என்னன்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது இன்னும் ஒரு 3 lakhs வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்தது அதுக்கு. அது நம்ம சிட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச 1 liter TSI இஸ் வெரி குட். நல்ல பெப்பியாக இருக்கும் இன்ஜினு. டர்போ வந்து உங்களுக்கு மைலேஜ் டிஃபரன்ஸுமே இருக்கும். கண்டிப்பாக மைலேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனால் என்னன்னா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா 1 liter வந்து சிட்டியில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அந்த மைலேஜ் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லாவே கொஞ்சம் டீசெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களோட பேட்டர்ன் எப்படி? மேக்ஸிமம் சிட்டி டிரைவ்ஸ் தான். லாங் டிரைவ்ஸ் வந்து லீவ் கிடச்சா தான் மோஸ்ட் எடுத்துகிட்டு போக முடியும், பீங் இன் ஐடி. ஸோ இது வரைக்கும் 2 லாங் டிரைவ்ஸ் போயிருக்கேன். ஒன்று வந்து ஐ ஹேட் டு டேக் இட் டு தேக்கடி. அங்கே ஃபுல்லாக கொஞ்சம் ஆஃப் ரோடிங்லாம் ஓட்டியே பார்த்தோம். ஃபுல்லாக மலையில் இருக்கிற அந்த சின்ன ரோட்ஸ்லாம் கூட வீட்ரோம். நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கொல்லி எடுத்துகிட்டு போனோம் இப்போ ரீசெண்டாக. அந்த 70 ஹேர்பின் பின்ஸ் ரோட் கொஞ்சம் ரொம்ப ஹைப் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோம். பட் உண்மையாகவே அந்த நம்மளோட இதை டெஸ்ட் பண்ணிடும். ஆக்சுவலாக கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து தான். டெஸ்ட் பண்ணிச்சு ஆக்சுவலாக. ஒரு இடத்துலையும் அந்த பேஷன்ஸ் நின்று போகிறது அந்த இதெல்லாமே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ப்ளஸ் எந்த இடத்துலையுமே எனக்கு அந்த ஸ்ட்ரகிளே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு இப்படி தூக்கும் போது வண்டி எடுக்கும் போது ஒரு இடத்துலயே எனக்கு அந்த புல்லில் வந்து எனக்கு அந்த காம்ப்ரமைஸே கிடச்சது. அந்த 1 liter பெட்ரோல் இன்ஜின் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை ஆக்சுவலாக. இட் இஸ் வெரி ரீஃபைண்டாக, ரொம்ப ரீஃபைண்டான ஒரு 1 liter, ஒரு ஸ்டேஜ் 1 டியூன்டுன்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். மோர் தேன் அடிக்குவேட்டாகவே இருந்தது உங்களுக்கு. நல்ல பவர், நல்ல டார்க் இருந்துச்சு. எனக்கு புல் இருந்துச்சு. அந்த புல்லில் எனக்கு அந்த காம்ப்ரமைஸ் ஆகல. ஓகே. 1.5 liter போல அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இல்லை உங்களுக்கு? அந்த ரிக்ரெட் இல்லை எனக்கு ஆக்சுவலாக. ஓகே. ஹைவேஸில் உங்களுக்கு அந்த பாடி ரோல் அப்வியஸாக கம்பேரிட்டிவ்லி இருக்காது. பட் ஸ்டில் கம்பேர்ட் டு யுவர் ப்ரீவியஸ் ஐகான் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக எனக்கு 2 வண்டியிலுமே சுத்தமாக அந்த பாடி ரோல் ஃபீல் ஆகலை, ரொம்ப ஃபீல் ஆகலை எனக்கு. ஐகானில் என்ன பிரச்சனைனா ஒரு 120க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆப்வியஸாக அந்த காற்றுக்கு இட் இஸ் ஆல்ரெடி லைட் வெஹிக்கிள் கொஞ்சம் தெரியும். இந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்லா சாலிடாக இருக்கிறதுனால ஒரு 120லலாம் க்ரூஸ் பண்ணும்போது சுத்தமாக எதுவுமே தெரியல. அண்ட் ஹில்ஸ்லையுமே வந்து ஒரு ஹேர்பின் பன்ஸ் திரும்பும் போது அந்த ஒரு ரோலோ அந்த ஒரு இதோ தெரியாது. அது பாட்டுக்கடையே திரும்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஹைவேஸில் மெயினாக ரோடோட அன்ஈவன் சர்ஃபேஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளோட் ஆகுதா, இல்லை வந்து சஸ்பென்ஷன் நல்லா ஸ்டேபிளாக இருக்கா? சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஒரு தூக்கி போடுற மாதிரி இருக்காது. ஓகே. அப்படியே ஃப்ளோட் ஏதாவது ஒரு இடத்துல இப்படி இறங்கி ஏறுற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மள சீட்டில் விட்டு அப்படியே தூக்காது, வண்டி லிஃப்ட் ஆகாது. அந்த ரோடுக்கும் அந்த டயர் கோரில் இருக்கிற கனெக்ட் பிரேக் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சில செடான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோட் ஆகும், நம்மளோட ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இதாக ஆஃப் ஆகும். ஆமாம், அது மெயினான ரீசன் வந்து அந்த பாடி தான். பாடி ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் யூ a very good experience. Suspension is also good. Suspension is good. Comfort focused suspension. It's very good. நீங்க வந்து ஃபுல் லோட்ல போயிருக்கீங்களா அந்த வண்டியில? 5 பேரோடலாம் போயிருக்கோமே. உங்களுக்கு வந்து பின்னாடி சீட்ல இருக்கிறவங்க பேசஞ்சர்ஸோட கம்ஃபர்ட்லாம் வந்து இருக்கா? ஐ மீன் லைக் 5 பேர்னா கொஞ்சம் கிராம்ப்டா இருக்க மாதிரி இருக்கா எப்படி? சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த சைடுல இருக்கிறவங்களோட கம்ஃபர்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. முட்டி பெருசா இருக்கணும், that depends upon person. பட் அந்த கீழே வந்து ஃபிளாட்டா சில பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த இது. ஆனா யூஸ்வலாக சில கார்ஸில் அப்படி இருக்காது, கொஞ்சம் அந்த ஒரு பம்ப் இருக்கும். ஸோ 2 கால் இப்படி பிரித்து உட்காடுறவங்களுக்கு அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் 5 பேர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம். பட் ஹைட் இருக்கிறவங்க சென்டரில் உட்காந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து டை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட் எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் பக்காவாக இருக்கும். ரொம்ப அப்படியே சாஞ்ச மாதிரியும் இருக்காது, ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது. ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு பொசிஷனில் சீட் இருக்கும். ஓகே. அண்ட் ரியர் சீட்டில் வந்து ஹெட் ரூம், ஷோல்டர் ஸ்பேஸ்லாம் அடிக்குவேட்டாக இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஹைட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்க கூட ரொம்ப எனக்கு தெரிஞ்சு மேலே இடிக்குமான்லாம் எனக்கு தெரியல. ஓகே, ஃபைன். ஃப்ரண்ட்டில் வந்து கோ பைலட், அதாவது கோ பேசஞ்சர், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக உட்காந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல லெக் ரூம் இருக்கும். செடான் ஆப்வியஸ்லி யூ வில் கெட் a very good leg room. ப்ளஸ் வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிறனால அந்த சீட்டுக்கு கண்டிப்பாக சண்டை போட்டு வந்து உட்காந்துருவாங்க. அண்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் 1 liter பெட்ரோல் இன்ஜினாக இருந்தாலும் உங்களுக்கு கேபின்லாம் ஐ மீன் குயிக்காக கூல் ஆகிடுதா? குயிக்காக கூல் ஆகிடும். பட் ஏசியோட பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் லோவராக இருக்கும், டாப்பில் இருக்காது, கொஞ்சம் லோவராக இருக்கும். ஆனால் கூலிங் ஃபாஸ்ட்டாக ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் வெயிலில் வண்டியை பார்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை கொஞ்சம் நேரில் விட்டுருக்கீங்களாங்கிறதும் இட் டிபெண்ட்ஸ். ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு கோட்டிங் அந்த சன் ஃபிலிம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாகவே கூல் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைன்.
அண்ட் பிரேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஹைவேஸ்ல? எனக்கு தெரிஞ்சு பிரேக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பு. அந்த ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்கு இட் இமீடியட்லி கிவ் தட் ஃபீட்பேக். எனக்கு பிரேக்ஸில் காம்ப்ரமைஸ் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. பட் ஐ ஹியர் தட் பிரேக்ஸ் வந்து எவ்ரி இயர் தே யூஸ் டு சேஞ்ச் தோஸ் பேட்ஸ். அந்த அந்த ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் வரும்போது அந்த பேட்ஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக கிறிஸ்பாக இருக்கும். ஃபீட்பேக் உடனே கிடைக்கும். ஓகே, ஒரு ப்ரெஸ் பண்ணோடனே கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் நீங்கள் மழையிலலாம் ஓட்டிருக்கீங்களா? ஓட்டியிருக்கேன். மழையில் எப்படி இருக்கு உங்களுக்கு? வெட் சர்ஃபேஸ்லாம் கிரிப்பெல்லாம் இருக்கா? எனக்கு வந்து அந்த ஸ்கிட் ஆயிருங்கிற பயம் இல்லை. ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பை டிஃபால்ட் ஆன் ஆகிடும். அண்ட் ரெயினில் ஓட்டும் போது எனக்கு தெரிஞ்ச அந்த கார்னரிங்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரு 60 to 70 அந்த ஸ்பீட்லலாம் அப்படி திரும்பும்போது வண்டி ஸ்கிட் ஆகி போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பயமே எனக்கு இது வரைக்கும் ஃபீல் ஆகலை. கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஓகே, யா. அண்ட் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எஸ்யூவிஸ் ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ரோட்ஸில் போக முடியாது. அண்ட் வந்து கரெக்ட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையா இருக்கும். அதனாலேயே செடான் வந்து யாருமே வாங்குறது கிடையாது. இந்த வண்டி வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, 180 mm. நீங்கள் வந்து ஆன்போர்ட் 5 பீப்புளெலாம் சிட்டியில் போகும்போது எங்கேயாவது அடியில் தர தட்டியிருக்கா, இல்லை வந்து எங்கேயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் எனக்கு தட்டினதில்லை. பட் அபவ் அண்ட் பியாண்டாக ஏதாவது ரொம்ப ஓவரான ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு டைகனல் அப்ரோச்சில் போனால் இட்ஸ் பெட்டர். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பாசிபிலிட்டிஸ் ஆகுது. ஸோ கொஞ்சமாச்சு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் டைகனல் அப்ரோச்சில் போகிறது பெட்டர்யா. கொஞ்சம் கட் பண்ணி இப்படி போனால் தட்டாம போயிடும். ஏன்னா நீங்க வந்து சிட்டிஸ்ல தான் அதிகமா ஓட்டுறீங்க இல்லையா? ஸோ அதனால கேட்குறேன். ஏன்னா சிட்டில ஓட்டுறவங்க செடான் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ரொம்ப. கரெக்ட் தான். ஏன்னா சிட்டிக்குள்ள ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இதெல்லாம் ஓட்டுறது கஷ்டம். பட் கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட் என்னன்னா நான் கொஞ்சம் தாம்பரம் சைடில் இருக்கிறதுனால ரொம்ப எனக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கர் இஷ்யூஸ் இல்லை. ஓகே, ஸோ மோஸ்டா ஆஃப் சிட்டி அப்படி இப்படி போயிட்டு வரதான் இருக்கும். சிட்டினா நீங்கள் எவ்வளோ தடவை லைக் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இன்சைட் சிட்டி ட்ராவல் பண்ணுவீங்க? ஆவரேஜாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் கம்யூட்னா எனக்கு 40 கிலோமீட்டர்ஸ் வரும் அப் அண்ட் டவுன். ஓகே. சிட்டிக்குள்ளே வேற எங்கேயாவது இப்போ பீச்லாம் போகிறோம் அப்படின்னா அது அப் அண்ட் டவுன் எனக்கு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். டெய்லி வந்து ஆஃபீஸ் கம்யூட்டே 40 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். ஆமாம், ஓகே, எஸ். ஃபைன். அண்ட் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் லோ எண்டாக இருக்கட்டும், பிரேக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு பிக்கப் பிரச்சனை சுத்தமாக எனக்கு இது வரைக்கும் ஃபீல் பண்ணல. ஃபர்ஸ்ட் கியர்லேருந்தே எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிக்கப் இருக்கும். செகண்ட் கியர்லேருந்தே டர்போ பயங்கரமாக ஃபீல் கொடுத்துரும். சில கார்ஸில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் டர்போ இன்ஜின்ஸு டர்போ ஆக்சுவலாக தூங்கிடும். ரெண்டாவது காரணம் நம்ம இதே எந்திரா போடா அப்படின்னு எழுப்பி கூட்டு போகிற மாதிரி இருக்கும் வண்டியை. ஆனால் இதில் எனக்கு அப்படி இல்லை, இன்ஸ்டண்ட்டாக அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும் டர்போவில். செகண்ட் தேர்ட் கியர்லாம் நல்ல பிக்கப் இருக்கும். இப்போ நீங்கள் சிட்டிஸில் வந்து செகண்ட் தேர்ட் கியரில் போகும்போது ஸ்லோ ஸ்பீடில் போனால் உங்களுக்கு வந்து ஓட்டிகிட்டு போக முடியுதா இல்லை வந்து இடிக்குதா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு கிளாக் ஆகாது. செகண்ட் தேர்ட் கியரில் போகும்போது கிளாக் ஆகாது. பட் ஸ்லோ பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட்லேயே நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஓட்டலாம். அண்ட் அகைன் அந்த கிளச்சோட ரெஸ்பான்ஸ் நம்ம எப்படி கொடுக்கணுங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. எனக்கு அந்த கிளாகிங் இஷ்யூஸ் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. ஓகே, இடிச்சதே கிடையாது எங்கேயுமே இது வரைக்கும். எனக்கு அந்த மாதிரி கிளாக் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆனது கிடையாது. ஓகே, ப்ராப்ளி யூ காட் அக்கஸ்டம் டு திஸ் வெஹிக்கிள் ஆல்சோ. ரொம்ப அக்கஸ்டமைஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸ்லேருந்து ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் பயந்து தான் எடுத்துகிட்டு போனேன். பட் இனிஷியல் இதுலேருந்து எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக அந்த கம்ஃபர்ட் ஒட்டிக்கிச்சு, ஈஸியாக இதாகிடுச்சு, அடாப்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கா சிட்டிஸ்க்கு அண்ட் ஹைவேஸ்க்கு? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கிறது எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. பட் பவர் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு தோணுது. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? மெயினாக மற்றவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போட்டு வந்துடுறானுங்களா, ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஹை பீம்லாம் வச்சுட்டு வந்துடுவாங்க, கண்ணே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பவராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன் நான். பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஐடியலி இனஃப். திஸ் இஸ் இனஃப். பூட் ஸ்பேஸ் செடானில் சொல்லவே தேவையில்லை, எக்கச்சக்கமாக இருக்கும். எவ்வளோ இருக்குது உங்களுக்கு? எப்படி இருக்குது கன்வீனியன்ட்? எனக்கு தெரிஞ்சு 500+ லிட்டர்ஸ் சொன்னாங்க. எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. 521 ஐ கெஸ். ஸோ ஸ்பேஸ் எனக்கு எந்த காம்ப்ளெக்ஸாக எதுவும் ஃபீல் ஆனதில்லை. ஒரு 2 பெரிய சூட் கேஸ், அது போக டாப்பில் ஒரு மிட் லெவல் சூட் கேஸ் வச்சுட்டு கீழே ஒரு 2 குட்டி சூட் கேஸ் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, சீட்ஸுமே வந்து உங்களுக்கு ஃபோல்டபுள் தான் இல்லையா? யா, பின்னாடி இருக்கிற 2 இண்டிவிஜுவலாக இருக்கிற சீட்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60-40 ஃபோல்டபுள். ஃபோல்டபுள். ஸோ அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட பெருசாக, இன்னும் கூட கொஞ்சம் லக்கேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யா, மற்ற கார்ஸில் இருக்க மாதிரி ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சது என்ன? ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபீச்சர்ஸ் இதில் எதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரொம்ப சிம்பிள் தான். வென்டிலேட்டட் சீட்ஸ், நம்ம ஊர் சிட்டியில் ஓட்டுறதுக்கு, வெயிலில் ஓட்டுறதுக்கு பின்னாடி நல்லா காற்று அடிச்சதுன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஃபேனை 12ஆம் நம்பரில் வைக்கிற மாதிரி நல்லா காற்று வருது பின்னாடி. தட்ஸ் ஒன் குட் ஃபீச்சர். அண்ட் அது போக என்னன்னா சன்ரூஃப். அது பை டிஃபால்ட் இப்போ எல்லாத்துலேயுமே இருக்குது. எனக்கு ஃபீச்சர் வைஸ் இந்த காரில் ரொம்ப நான் விரும்புனது வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் ப்ரோ. அதுதான் ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னு. அண்ட் டிரைவிங் மோட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. மோட்ஸ்லாம் கிடையாது. இந்த ஸ்போர்ட், ஈகோ அதெல்லாம் நீ ஓட்டுப்பா, நல்லா அழுத்தி ஓட்டினா பெட்ரோல் இழுக்கும், அழுத்தாமல் ஓட்டினா நல்லா ஓட்டிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே. அண்ட் ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேலாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? டிஸ்பிளே 10 inch நல்லா கொடுத்துருக்காங்க. ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி.
பட் சம்டைம்ஸ் ஒரு என்னன்னா ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஹில்ஸ்ல ஓட்டும்போது திடீர்னு கட் ஆகி திடீர்னு அதுவே வயர்லெஸ் தான். வயர்லெஸ் ஆப்பிள் அண்ட் நாட் ஆண்ட்ராய்டு. நீங்க வயர்லெஸ்ஸா யூஸ் பண்ணும்போது பேட்டரி அதிகமா யூஸ், அதாவது உங்களோட மொபைலோட பேட்டரி சீக்கிரம். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் ஃப்ரண்ட்ல எனக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குல்ல, ஸோ நான் அப்படியே கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ சார்ஜ் ஆகிக்கிட்டே யூஸ் ஆகும். ஓகே. ஆனால் சார்ஜ் ஆகும்போது கொஞ்சம் ஃபோன் ஹீட் ஆகும், அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து நீங்க பிளேஸ் பண்ணா வந்து பர்ஃபெக்டா ஓடுது. ஏன்னா இல்லை கரெக்டா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ ஃபோன் இப்படி இருந்துச்சுன்னா ஆடாது, விழவும் விழாது, நல்லா மேக்னெட் மாதிரி அப்படியே ஒட்டிக்கும் அப்படியே. ஏன்னா சில கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி வந்து ரோட் பம்ப்ஸ்க்கு ஏத்த மாதிரி எகிரி எகிரி குதிக்குது. ஃபிளாட்டா கொடுத்தாங்கன்னா அந்த இஷ்யூ இருக்கும். பட் இது ஸ்லாண்டிங்கா இருக்கும், இப்படி வச்சுக்கலாம் ஃபோன். அந்த ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு? அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. ஓகே. சிட்டி அண்ட் ஹைவே மைலேஜ் எவ்வளோ? ஓகே, சிட்டியில் வந்து ரொம்ப அடிச்சு ஓட்டாமல் நார்மலாக டிரைவ் பண்ணிங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 8 to 12 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நின்று போகிற டிராஃபிக்லலாம் 8, 7, சம்டைம்ஸ் ரொம்ப மோசமான டிராஃபிக்னா 6 வரைக்கும் வரும். ஓகே. பட் ஆவரேஜாக 8 to 12 இஸ் தி ஆப்டிமல் மைலேஜ் இன் சிட்டி. ஹைவேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா சாலிடாக 15 கொடுக்கும். 15லேருந்து மேக்ஸிமம், அதுவும் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து, வண்டி நல்லா இருக்குன்னு க்ரூஸ் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நல்லா ஸ்பீடு போட்டு க்ரூஸ் பண்ணிங்கன்னா 120+ போச்சுன்னா 15லேயே மெயின்டைன் ஆகும். இல்லை ஒரு 80 to 100 ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 16, 17 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. சில பேர் 18 கூட போனதெல்லாம் சொல்கிறாங்க, கிளைம் பண்ணுறாங்க. பட் இது வரைக்கும் நான் ஓட்டினது வரைக்கும் 15 to 16 இஸ் தி ஆவரேஜ் மைலேஜ் இன் ஹைவேஸ். 1.5 லிட்டராக இருந்தால் 2 சிலிண்டர் மோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணி 20 கிளாக் பண்ணுவாங்க. பட் இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஐடியல் மைலேஜ் ஃபார் 1.5 or 1 liter இஸ் ஆஸ் சிமிலர் ஆஸ் 18 தான் ஹைவேஸில். சிட்டியில் வந்து 12 வரைக்கும் சொல்லலாம் மேக்ஸ். ஓகே. நீங்கள் என்தோசியாஸ்டிக்காக ஓட்டினீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரும். மிதிச்சோம் அப்படின்னா போச்சு. நீங்கள் 7000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க, 9 மாதம் ஆச்சு. எத்தனை சர்வீஸ் விட்டுருக்கீங்க? ஆக்சுவலாக இது வரைக்கும் ஒரு சர்வீஸும் விடலை. ஓ. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு மைண்டில் ஒரு அசம்ஷன் இருக்குது. என்னென்னா இந்தியன் கார்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சர்வீஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி. ஜெர்மன் கார்ஸ் போகிறோம் அப்படின்னா அதோட ஸ்பேர்ஸும் காஸ்ட்லியாக இருக்கும், சர்வீஸும் காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ ரீசெண்டாக இருக்கிற அப்ரோச் என்ன அப்படின்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு they are giving you the standard package of service as free. 1 இயர்க்கு ஒன்ஸ் சர்வீஸ் விட்டால் போதும். தட் இஸ் எய்தர் 15,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1 இயர். ஸோ 3 இயர்ஸ்க்கு அவங்களே அந்த சர்வீஸை தேர் டேக்கிங் கேர். அதில் என்னெல்லாம் டேக் கேர் பண்ணுறாங்கன்னா, இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, என்னெல்லாம் ரீப்ளேசபிளாக அந்த சர்வீஸில் வருமோ அது எல்லாமே தேர் ரீப்ளேசிங் இட். ஸோ நீங்கள் பே பண்ண 19,000 அது கவர் ஆயிடுச்சு? கவர் ஆகிடும். 19 lakhsல, I'm sorry. 19 lakhsல அதுவும் சேர்த்து கவர் ஆகிடும். ஓகே. தட்ஸ் வர்த் அரௌண்ட் லைக் 45,000. அது அப்படியே கவர் ஆகிடும். ஓகே. ஸோ 3 சர்வீசஸ் தே ஆர் கிவிங் இட் அஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஸ்பேர்ஸ் வந்து ஆப்வியஸாக வந்து ஜெர்மன் கார்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் ரோட்டர்ஸ் மாற்றினாலே ஒரு 10K வரும். ஆனால் இந்தியன் கார்ஸ், தட் இஸ் இந்த ஹோண்டா சிட்டி, இந்த மாதிரி கார்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற கார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்வீஸ் போச்சு அப்படின்னா 2000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ், 5000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ், ஆயில் மாற்றணும், எல்லாம் பண்ணணும். அதுலேயே உங்களுக்கு செலவு போயிடும். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒன்று தான், ஒரு பெரிய டிஃபரன்ஸும் இல்லை. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? பிடிச்ச விஷயங்கள், ஃபர்ஸ்ட் செடான், 2வது ஒரு ஜெர்மன் கார், 3வது சர்வீஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்த பாயிண்ட் தான். இது வரைக்கும் சர்வீஸ் சென்டருக்கு நான் எடுத்துகிட்டே போகல இந்த வண்டியை. அதுவே எனக்கு ஒரு செம ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒரு 1 இயர் கழிச்சு பொறுமையாக எடுத்துகிட்டு போனால் போதுங்கிறது தான் மெயினான ஒரு ப்ரோவாக பார்க்குறேன். ப்ளஸ் கேபின் நாய்ஸ், சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அந்த நாய்ஸ், அந்த ஹார்னோட நாய்ஸ்லாம் ரொம்ப அனாயிங்காக இல்லை. எஸ்பெஷலி சில கிரெட்டா ஓனர்ஸ் இருப்பாங்க. ஸோ நாட் டு பிராக் அபவுட் இட், பின்னாடியிலேருந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க, அந்த ஹெட்லைட் அடிச்சுட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வந்து உள்ள கேபினில் இருக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். சேஃப்டி அண்ட் சேஃப்டி இஸ் சம்திங் தட் ஐ வுட் ஆல்வேஸ் சே. உள்ளே நல்லா ஏர்பேக்ஸ்லேருந்து எல்லாமே இருந்தாலும் அந்த உள்ளே இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ரேம் ஆச்சுனாலோ இல்லை பின்னாடிலேருந்து யாராவது வந்து இடித்தாலும் நம்ம உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாரும் எதாவது ஆகாதுங்கிறது ஐ நோ. என்னோட ஃப்ரெண்டு ஸ்லாவியாக தான் வச்சுருக்காங்க. ஒரு பிரிட்ஜு கீழே மரம் விழுந்திருக்கு, டாப்லேருந்து விழுந்திருக்கு. வேறு ஏதாவது ஒரு காராக இருந்தால் கண்டிப்பாக அது ஃபுல்லாகவே அமைங்கிருக்கும். அது மேலே அது விழுந்தும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு, குழந்தை எல்லாருமே இருந்தவங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே ஆகலைங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ சேஃப்டி இஸ் வாட் ஐ சீக் இன் திஸ் வண்டி. ஸோ தட் இஸ் கிவிங் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை மீட் அவுட் பண்ணுது. ஸோ தட்ஸ் அ பிக் ப்ரோ ஃபார் மீ. ஓகே. இதில் என்னென்னலாம் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று சொல்லுவேன், ரிவர்ஸ் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம், ஒரு கிளாரிட்டி இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம், அது ஒன்று சொல்லுவேன். அண்ட் அந்த வேரியன்ட்ஸ் வந்து 3 வேரியன்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டைமண்ட் கட் அலாய்ஸ் வேணாம், ரெகுலர் அலாய்ஸ் போதும் அப்படின்னா அதை மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த அலாய்ஸை எடுத்துகிட்டு அதை மாற்ற மாட்டாங்க, அதுக்கு தனியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும். ஓகே. ஸோ அந்த கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லெஸ். ஓகே. அண்ட் ஃப்ரண்ட் சென்சார்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது ஓகே ரீச் ஆகிட்டோம் இவ்வளோ போதும் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். ஃப்ரண்ட் கேமராஸும் கிடையாது. 360 அதெல்லாம் இன்னும் கிடையாது. வேறு பர்சனலாக எனக்கு எந்த கான்ஸும் இது வரைக்கும் இல்லை. மேபி சர்வீஸ்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 3 சர்வீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலாக என்ன லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ வில் கெட் டு நோ. ஓகே. கண்டிப்பாக நம்ம சேனலில் கவர் பண்ணுவோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.
உங்களோட டைமை இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வெயிலில் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கைஸ், இந்த வீடியோவில் ஸ்கோடா ஸ்லாவியாவோட ஓனர்ஷிப் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓவராலாக இந்த கார் யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 20 lakhs பட்ஜெட்டில் செடான் கார் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான பேசஞ்சர் ஸ்பேஸ் இருக்கணும், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ப்ளஷராக இருக்கணும், அதே சமயத்தில் வந்து பாடி ரோல்ஸ் இருக்கக்கூடாது, அண்ட் கேபின் ஸ்பேஸ், அதாவது பேசஞ்சர் ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ரியர் சீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா செடான்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ். நீங்கள் சிட்டிஸில் ஓட்டினாலும் சரி இல்லை வந்து ஹைவேஸில் ஓட்டினாலும் சரி ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கீழேயுமே வந்து தர தட்டாது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ். செடான்னாலே உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் சொல்லவே தேவையில்லை. இதில் வந்து 520 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது, நல்லா எனார்மஸாகவே இருக்குது. அண்ட் இதில் வேரியன்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 liter டர்போவும் இருக்குது, 1.5 liter டர்போ இன்ஜின் ஆப்ஷன்ஸும் இருக்குது, மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு ஒரு என்தோசியாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா 1.5 liter டிஎஸ்ஜி வேரியன்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓட்டுறதுக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ஃபன் டு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 lakhsலேயே ஆரம்பிக்குது. நீங்கள் பேஸ் வேரியன்ட் எடுத்தாலுமே வந்து கம்பேர்ட் டு அன் எஸ்யூவி ஆர் காம்பேக்ட் எஸ்யூவி வந்து ஃபன் டு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வண்டி தாராளமாக தரும், பிகாஸ் இட் இஸ் செடன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களை பவர் அண்ட் டாக் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்களோட குவரிஸையோ சஜஷன்ஸையோ கொடுங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டாக் கைஸ். டேக் கேர், பபாய்.